ஒரு பையன் அமைதியா இருக்கும்போது, ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள என்னதான் நடக்குது? நாம தான் ஃபீல் பண்றோம்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, நீங்க மௌனமாக இருக்கும்போது, அவளுக்கு அது சும்மா நோட்டீஸ் ஆகாதுங்க. அவளோட நெஞ்சுக்குள்ளேயே டமால் டுமால்னு சத்தம் கேக்கும். இதுதான் உண்மை. நீங்க பேசுறத நிறுத்துனா, அப்பதான் அவ அதிகமா யோசிக்கவே ஆரம்பிப்பா. அவ மனசுல என்ன நடக்குதுன்னு, வேற ஆணி வேரா பிரிச்சு மேயப் போறோம். நீங்க ஏன் கால் பண்ணல? ஏன் மெசேஜ் பண்ணல? ஏன் சேஸ் பண்ணலன்னு அவ ரகசியமா என்னெல்லாம் யோசிக்கிறான்னு தெரிஞ்சா, உங்க கண்ணு பளிச்சுன்னு திறந்துடும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இனிமே அட்டென்ஷனுக்காக ஒரு நாளும் கெஞ்சவே மாட்டீங்க. அவளோட ஈகோ தான். சைலன்ட் மோடுக்கு போகும்போது, அவளோட ஹார்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டம் காணாது. அவளோட ஈகோ தான் நடுங்கும். ஏன்னா, நம்ம பொண்ணுங்க உலகத்துல கவனம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் பேக்கிரவுண்ட் நாய்ஸ் மாதிரி. மெசேஜ், லைக்ஸ், லுக்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அட்டென்ஷன்ங்கிற ஆக்ஸிஜன் இல்லாதப்போ, அது எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா, அந்த நாய்ஸ்ல ஒரு மெயின் சவுண்டா இருந்த நீங்க, திடீர்னு பின்வாங்கும்போது, இந்த அமைதி அவளுக்கு வித்தியாசமா தெரியாது. அவமானமா தெரியும். அவ ஃபீலிங்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே, ஈகோ பேச ஆரம்பிச்சுடும். "என்ன இவன் ஏன் கால் பண்ணல? என்ன மறந்துட்டானா? இல்ல என்ன இவனுக்கு பிடிக்கலையா?" முதல்ல அத சட்டை பண்ணாத மாதிரி இருப்பா. நான்லாம் அத பத்திலாம் கவலைப்படுற ஆள் இல்லன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு, ஃபிரெண்ட்ஸோட சிரிச்சு, லைஃப் இஸ் குட்ன்னு காமிச்சு, ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் போடுவா. ஆனா உள்ளுக்குள்ளே அந்த சந்தேகம் கூரைய பிச்சுக்கிட்டு ஓடும். ஏன் இவன் மட்டும்? மத்தவங்கெல்லாம் கவனிக்கிறப்போ, இவன் மட்டும் ஏன் என்ன தனிமைப்படுத்துறான்? இங்க தான் அந்த சைலன்ஸ் 1000 வார்த்தைக்கு சமம். ஏன்னா ஹார்ட் கஷ்டப்படுறத விட, ஈகோ இக்னோர் ஆகுறத ரொம்ப வெறுக்கும். சத்தம் போட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட தாங்கிப்பா. ஆனா இந்த மௌனம் இருக்கே, இதுதான்டா அவளுக்கு கேள்வி கேட்க வைக்கும். அவளோட மைண்ட் சுத்தி சுத்தி யோசிக்க ஒரு ஸ்பேஸ குடுக்கும். நீங்க சைலண்டா இருந்தா, அவ கியூரியஸ் ஆகுறத விட, அவளோட கர்வத்த அசைக்கிறீங்க. ஆட்டம் தலைகீழா மாறுது. கவனத்துக்காக பையன்கள் சண்ட போடுறத, சிம்மாசனத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த ராணி மாதிரி இருந்தவ, இப்போ வெயிட் பண்ற, கெஸ் பண்ற ஒரு பையன் மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. இந்த மாற்றம் தான் அவளோட கான்ஃபிடன்ஸ ரொம்ப ஷேக் பண்ணும். அவளோட ஈகோ காயப்படும்போது, உடனே அத வெளிய காட்ட மாட்டா. கூல் ஆகுற மாதிரி, டிஸ்டன்ட் ஆகுற மாதிரி, உங்கள பொறாமைப்படுத்துற மாரி எல்லாம் நடிப்பா. ஆனா, இதெல்லாம் அவளுக்குள்ள நடக்கிறத மறைக்க போடும் மாஸ்க் தான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? அவ விரும்புறத விட உங்கள அதிகமா நெனச்சுக்கிட்டு இருக்கா. 2வது உங்க பொறுமைய செக் பண்றா. நீங்க சைலண்டா போனதும், ஐயோ! என் செல்லம் கோவிச்சுக்கிட்டான்னு ஓடி வந்துடுவான்னு நெனைக்காதீங்க. பொண்ணுங்க மைண்ட் வேற மாதிரி வொர்க் ஆகும். அவளோட முதல் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இவன் எவ்வளோ நாளைக்கு தாங்குறான்னு பார்ப்போம்ங்கிறது தான். அவளுக்கே தெரியாம இது ஒரு டெஸ்ட். மௌனம் அவ மனசுல அலாரத்த அடிக்கும். ஈகோ சவுண்ட் அடங்குனதும், சரி இவனால சைலன்ஸ பிரேக் பண்ண முடியாது. நான் வெயிட் பண்ணா இவன் சரண்டர் ஆயிடுவான், ஊர்ந்து வந்துடுவான்னு பிளான் போடுவா. ஏன் தெரியுமா? அவளோட ஆள் எப்படிப்பட்டவன் என்றிருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. பிரஷர் வந்தா உடைஞ்சு போறாளா? இல்ல புயல் வந்தாலும் நிமிர்ந்து நிக்கிறாளா? அதுக்காக தான் சில சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுவா. உங்கள டிலே பண்ணி ரிப்ளை பண்ணுவா. உங்க ஸ்டோரி வியூவ இக்னோர் பண்ணுவா. உங்களோட கவனத்த ஈர்க்கிற மாதிரி நைட் அவுட், புது ட்ரெஸ்ஸு, இல்லன்னா இன்னொரு பையன் கூட இருக்கிற மாரி போட்டோன்னு ஏதாவது ஒண்ணு போடுவா. இதெல்லாம் சும்மா இல்ல. நீங்க நிதானத்த இழக்கிறீங்களான்னு பார்க்க நடக்கிற சைலன்ட் டெஸ்ட். நம்ம பசங்க இங்க தான் ஃபெயில் ஆகிடுறாங்க. வெயிட் பண்ண முடியாம, போஸ்ட் பார்த்ததும் பானிக் ஆகி, ஒரு நீண்ட எமோஷனல் மெசேஜ் அனுப்பிடுவாங்க. எல்லா அதிகாரத்தையும் அவகிட்டயே மறுபடியும் குடுத்துருவாங்க. ஆனா, நீங்க மடியாம அசராம ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா, அவ போட்ட டெஸ்ட்டே அவளுக்கு விபரீதமா மாறும். எவ்வளவு ட்ரை பண்ணியும் ரியாக்ஷன் வரலன்னா, அவளுக்கு இன்னும் குழப்பம் கூடும். ஏன் இவன்கிட்ட மட்டும் இது வொர்க் ஆகல? மத்த பையன்லாம் இந்த நேரத்துல கிராக் ஆகி இருப்பானே! இவன் மட்டும் ஏன் டிஃபரெண்டா இருக்கான்னு யோசிப்பா. அங்க தான் டெஸ்ட் தலைகீழா மாறுது. உங்க பலத்தை அளக்க ஆரம்பிச்சவ, உண்மையில உங்களுக்கு பலம் இருக்குன்னு புரிஞ்சுப்பா. அவ உணர்ற அளவுக்கு நீங்க மௌனத்த பிடிச்சா மட்டும் தான் இது வொர்க் அவுட் ஆகும். சீக்கிரம் ரிப்ளை பண்ணா, வீக்னஸ் காமிக்கிறீங்க. ஆனா, அமைதியா இருந்தா, ஒரு வார்த்தை பேசாமலே டெஸ்ட்ல பாஸ் ஆகிடுறீங்க. 3ஆம் ஆர்வம் தாண்டி மோகமே வந்துடும். இந்த சைக்காலஜிய யாரும் பேச மாட்டாங்க. மௌனம் ஒரு வெற்றிடத்த உருவாக்கும். வெற்றிடத்த ஃபில் பண்ண மைண்ட் ரொம்பவே வெறுக்கும். தகவல் இல்லாதப்போ, உங்க மைண்ட் அந்த இடத்தை கற்பனையால நிரப்பும். நிஜத்தை விட கற்பனை எப்பவுமே சத்தமா இருக்கும். முதல்ல சும்மா ஆர்வம் இருக்கும். ஏன் மெசேஜ் பண்ணல? என்ன பண்றான்? ஏன்னு. ஆனா, இந்த சைலன்ஸ் டைம் கூட போக போக, அது அவளுக்கு ஆபத்தா மாறும். எதுவுமே க்ளோஸ் ஆகாதப்போ,
ஆர்வம் வளரும். அது மோகமா, அதாவது அப்சஷனா மாறும். நைட் படுக்கையில இருக்கா, நீங்க மெசேஜ் பண்ணாததால அவளோட மைண்ட் நிறுத்தவே மாட்டேங்குது. வேற யாரோடையாவது இருக்கானா? உண்மையாவே என்ன விட்டு போயிட்டானா? எவ்ளோ கேள்வி கேட்கிறாளோ, அவ்ளோ ரெஸ்ட்லெஸ் ஆவா. இதுதான் மௌனத்தின் பியூட்டி. உங்கள அவளோட கற்பனையில ஹீரோவா ஆக்கிடுது. எப்பவுமே கிடைச்சவரை விட, இந்த சைலண்டான நீங்க, அவ கற்பனையில ஸ்ட்ராங்கான, மிஸ்டீரியஸான ஆளா தெரிவீங்க. இன்னொன்னு, பொண்ணுங்க பையன்கள மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பையங்கள் எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கன்றத மிஸ் பண்ணுவாங்க. நீங்க சைலண்ட் ஆனதும், அந்த ஃபீலிங்க்காக ஏங்க ஆரம்பிப்பா. உங்க சிரிப்பு, உங்க வாய்ஸ், சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாமே எக்ஸாஜரேட் ஆகி அவளுக்கு தெரியும். உங்க இல்லாமை உங்க இருப்ப விட பெருசா அவ மனசுல நிக்கும். இங்க அவளுக்கு இருக்கிற ஆபத்து என்னன்னா, இந்த மோகம் அவளோட கண்ட்ரோல்ல இருக்காது. நாள் முழுக்க 20 தடவ உங்க சோஷியல் மீடியாவ செக் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க எதுவும் பண்ணாததுனால, உங்க மேல அவளுக்கு மோகம் அதிகமாகுது. இதுதான் பல பசங்களுக்கு புரியாது. அட்டென்ஷன் நல்லா இருக்கும். ஆனா இல்லாமல் இருப்பது மறக்கவே முடியாது. நீங்க அவளுக்கு எந்த பதிலும் கொடுக்காம, அந்த காலி இடத்துல அவள உட்கார வைக்கணும். அவளுக்கு தெரியாதது எவ்வளவு அதிகமாக இருக்கோ, அவ்வளவு அவ உங்கள தேட ஆரம்பிப்பா. அப்படிதான் மௌனம் ஆர்வத்தை மோகமாக மாற்றும். 4வது, மற்ற பையங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறா. மௌனம் உங்கள பத்தி மட்டும் அவளை யோசிக்க வைக்கல. சுத்தி இருக்கிற மத்த பையன்களை எல்லாம் அவள கவனிக்க வைக்கிறா. நீங்க முயற்சி செய்யாமலேயே ஜெயிக்கிற இடம் இதுதான். நீங்க குயிட்டா இருக்கும்போது, நீங்க தனிச்சு கவனம் பெறுறீங்க. ஏன்னா, மத்தவங்க எல்லாருமே அவளோட அட்டென்ஷனுக்கு தவம் கிடப்பாங்க. டெக்ஸ்ட், டபுள் டெக்ஸ்ட், போஸ்ட்டுக்கு ரியாக்ஷன், லைக்ஸ்ன்னு சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழப்பத்துல சேஸ் பண்ணாத ஒரே ஒரு ஆள் நீங்க தான். அதனால நீங்க அரிதானவரா மாறுறீங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நார்மலா இருக்கிறத மனுஷங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. வித்தியாசமா இருக்கிறத தான் கவனிப்பாங்க. எல்லாரும் அவளுக்கு அட்டென்ஷன் குடுக்க, உங்க மௌனம் மட்டும்தான் ரூம்லயே சத்தம் போடும். நீங்க கூட்டத்துல ஒருத்தர் இல்ல, எக்ஸெப்ஷன். அதனால ஒப்பிட ஆரம்பிப்பா. ஏன் இவனுக்கு மத்தவங்கள போல என்ன தேட வேண்டிய அவசியம் இல்ல? மத்தவங்கெல்லாம் பதட்டமா இருக்க, இவன் ஏன் கூலா இருக்கான்? மத்தவங்க கிட்ட இல்லாதது இவன் கிட்ட என்ன இருக்கு? அந்த ஒப்பீடு அதிகாரத்த உங்க பக்கம் திருப்புது. ஏன்னா இப்ப நீங்க அவளுக்காக போட்டியிடல. உங்கள என்னன்னு தெரிஞ்சுக்க அவ மனசுக்குள்ளேயே போட்டியிடுறா. வேற பையங்கள அதிகமா ட்ரை பண்ணி அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் ட்ரை பண்ணாத உங்களத்தான் அவளுக்கு நினைவூட்டும். அங்கதான் உங்க மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறும். கவனம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதால மலிவானது. மௌனம் அரிதானது என்பதால் விலை உயர்ந்தது. எல்லாவற்றையும் கொடுக்கும் ஆட்களை விட எதையும் கொடுக்காத நீங்க அதிக மதிப்புமிக்கவரா மாறுறீங்க. ஆள் மனசுல ஈஸியா கிடைக்காததுக்கு தான் பொண்ணுங்க ஏங்குவாங்க. நீங்க நடிக்க தேவையில்லை, போட்டியிடத் தேவையில்லை, உங்க மௌனமே போதும். 5. இறுதியில எதிர்ப்பை மீறி மரியாதை வரும். சைலன்ஸ் கேமோட முடிவுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு நடக்கும். ஈகோ, ஆர்வம், விரக்தின்னு ஆரம்பிச்சது எல்லாம் மெதுவா மரியாதையா மாறும். இந்த மரியாதை தான் நீடித்த ஈர்ப்புக்கு அடித்தளம். நீங்க அசராம அமைதியா இருக்கும்போது அவளோட எதிர்ப்பு மெதுவா உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவ இதுவரை பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க காமிக்கிறீங்க. அது கட்டுப்பாடு. பேசணும்னு மனசு துடிக்கும் போதும் மௌனமா இருக்கிறதுக்கு கட்டுப்பாடு வேணும். ரியாக்ஷன் பண்ணுன்னு எமோஷன்ஸ் கத்தும் போதும் கூலா இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். இந்த பலத்தை ஸ்வீட் வேர்ட்ஸு, கிஃப்ட், கெஞ்சுறது எல்லாத்தையும் விட பொண்ணுங்க ரொம்ப மதிப்பாங்க. உங்க மௌனம் ஒரு சிக்னல் கொடுக்குது. நான் உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல. நான் உனக்காக காத்துட்டு இல்ல. எனக்கு நான் போதுமானவன். இந்த அளவுக்கான தன்னடக்கம் ரொம்ப ரேர். ரேரான விஷயத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த மரியாதை தான் அவளுக்கு உங்க மேல உண்மையான ஆசையை உருவாக்கும். மரியாதை இல்லாத ஈர்ப்பு லேசா போயிடும். ஆனா மரியாதை வந்தா உங்கள வேற மாதிரி பாப்பா. அவளை வின் பண்ண ட்ரை பண்ற ஆள் இல்லாம மடியாத நீங்க தெரியுவீங்க. அவளால ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஆளு நீங்கன்றது தெரியும். அந்த மாதிரி ஆளைத்தான் அவ ரகசியமா விரும்புவா. எதிர்ப்பு மரியாதையா மாறும்போது அவளோட எனர்ஜி மாறும். உங்கள உடைக்க சோதிக்க மாட்டா. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பார்க்க சோதிப்பா. ஒவ்வொரு முறையும் நீங்க அசையாமல் இருக்கும்போதும் அவளோட மரியாதை ஆழமாகும். அப்பதான் அவ துரத்த ஆரம்பிப்பா. சும்மா கவனத்துக்காக இல்ல, உங்களுடைய அங்கீகாரத்துக்காக. ஏன்னா தான் அட்மீர் செய்யும் ஆளோட மரியாதையை பிடிச்சிருக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா. ஐரணி என்னன்னா, மௌனம் அவ கவனத்தை மட்டும் இல்ல, அவளோட மரியாதையையும் வாங்குது. மரியாதை வந்தா அட்ராக்ஷன் நிச்சயம் நடக்கும். நீங்க கத்த தேவையில்லை, எதையும் நிரூபிக்க தேவையில்லை, ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு விளக்கவும் தேவையில்லை. உங்க மௌனமே எல்லாத்தையும் பேசிருச்சு. ஃபைனல் ட்ரூத் இதுதான்.
வார்த்தையம சந்தேகிக்கலாம். நடிப்ப பிடிச்சுக்கலாம். ஆனா, மௌனம் இது மறுக்க முடியாதது. நீங்க சைலன்ஸ்ல மாஸ்டர் ஆகும்போது, அவள் வந்து உங்கள பத்தி நினைக்க மட்டும் இல்ல, உங்கள மதிக்கவும் ஆரம்பிப்பா.